பாக்கெட்டில் அது மொத்தமாக வடிச்சுன்னா அது கொண்டு நம்ம காலில் வடித்த மாதிரி இருக்கும். அட்டை பாம்பு உள்ள தண்டி இருக்கா, அதில் ஒரு பாம்பில் இருக்க மருந்து இந்த 10 வெடியில் இருக்கும். இது வச்சா இருக்கும். அப்படி பாக்கெட்லையோ எதுவும் வைக்கக்கூடாது. சப்போஸ் ரைஸ் வரும்போது மழையில் நனைஞ்சிட்டு அப்படின்னா அடுப்பு பக்கத்தில் கொண்டு காய வைக்கக்கூடாது. சரியா? அதுபோக இது உங்கள் அம்மாட்ட முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா, பலகாரம் செய்வாங்க. வடை, சுசியம், அதிரசம் இதெல்லாம் செய்வாங்க. இன்னும் என்னெல்லாமோ செய்வாங்க. அப்படி செய்யும்போது அந்த ஆயில் வந்து ஒரு கட்டத்தை தாண்டும் போது, அதோட கொதிநிலையை தாண்டும் போது அது ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். சட்டியை ஃபயர் ஆகிட்டுனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக தீ எரிஞ்சாலும் எதை ஊற்றுவோம்? தண்ணி தான் ஊற்றுவோம். அதுதான் தெரியும். தண்ணியை ஊற்றோம்னா தண்ணி வந்து ஆயிலை விட அடர்த்தி கூட, அதனால ஆயில் மேலே வந்துடும். தண்ணி தீ கூட கொஞ்சம் தான் எரியும். அதனால தான் ஆயில் பாயில் வந்து தண்ணியை ஊற்றக்கூடாது. அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் சாக்கு இருக்கும், மேக்சிமம் இருக்காது. அப்படின்னா போர்வை இருக்கா, நம்ம பெட்ஷீட்டு, அதை வந்து தண்ணியில் நினச்சி மூடிட்டோம் அப்படின்னா தீ எரியறதுக்கு 3 மூலப்பொருள் தேவை. ஒன்று இந்த இதுதான் சொல்கிறேன். ஒன்று எரியக்கூடிய பொருள் தேவை. ஒன்று சொல்லுங்க, ஆக்சிஜன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். போடும்போது காற்று கிடைக்காம ஆஃப் ஆயிடும். தண்ணியை ஊற்றக்கூடாது. இப்போ தண்ணியை ஊற்றி காமிச்சாரா, தண்ணியை ஊற்றக்கூடாது. இது மூடிட்டு புரியுதா? தண்ணியை ஊற்றாமலே பெட்ஷீட்டை நனைச்சி போடணும். சொல்லுவீங்களா? அம்மா பாட்டு சொல்லுவீங்களா? இப்படி செஞ்சாங்க. எதனால இப்படி அணைஞ்சது அப்படின்னு சொல்றேன். சொல்லும்போது அங்கே நீங்க பார்த்துட்டீங்க. அதனால திரும்ப சொல்றேன். தீ எரியறதுக்கு முதல்ல என்ன தேவை? எரியக்கூடிய பொருள், ஃபியூவல் தேவை. சரியா? என்ன தேவை? ஃபியூவல். அதுக்கு எரியக்கூடிய அளவுக்கு காற்று தேவை. 19% காற்று வேணும் எரியணும். அப்படின்னா லேஸ் காற்றெல்லாம் எரியாது. 19% இருந்தால் தான் எரியும். நம்ம வளிமண்டலத்தில் சுவாசிக்கணும்ல, இதில் வந்து எத்தனை % இருக்கு? 21% தான் ஆக்சிஜன் இருக்கு. மிச்சது 28% நைட்ரஜன் தான் இருக்கு. நைட்ரஜன் தான் சூரிய வெப்பத்தில் இருந்து இந்த பூமி வந்து மரம், செடி, கொடி எல்லாம் வளர்றதுக்கு, எரியாமல் இருக்கிறதுக்கு. நம்மளே இந்த பிரபஞ்சம் வந்து எரிஞ்சு பார்க்காம இருக்கிறதுக்கு எது இருக்கு? நைட்ரஜன். அப்போ ஆக்சிஜன் 21% இருக்கு. அந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் எரியும். அப்போ தீ எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவைன்னு சொன்னல, அந்த ஆக்சிஜனை வந்து இதை மூடுறதுனால அந்த ஆக்சிஜன் கிடைக்காம தீ ஆகும். புரிஞ்சுச்சா? பழக்கம் போல புரியலையா? உங்க டீச்சருக்குலாம் புரிஞ்சிருக்கும். அவங்கள்ட்ட திரும்ப கேளுங்க, புரியாதாங்க. சரியா? காற்று இருந்தால் தான் தீ எரியும். அந்த காற்றை கிடைக்காம இருக்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. சரியா?